ஏமா காபி சூடா இருக்கா? இல்ல காபி சூடா தான் இருக்கு. ஆனா இனிப்பே இல்லையல. கூட கொஞ்சம் சீனி போட்டு கொண்டு வரப்படாது? ஏமா நீ வேற சுகருக்குன்னு மாத்திரை தின்னுட்டு கிடக்க. இந்த நேரம் பார்த்து காபில சீனி அதிகமா போட்டு குடிக்க கூடாதுமா. இல்ல சீனி நிறைய திங்க கூடாதுதான். அதுக்கான குடிக்க விட்ட காபியை நிம்மதியா குடிக்க வேண்டாமல? மக்கா காபி குடிக்க நேரமா பார்த்து எப்படிதான் கரெக்டா மாப்பம் பிடிச்சு வந்துருதாளோ. வாங்கத்தே. இந்த மக்கா மீன் வாங்க சொல்லிருந்தியோ? சாந்தி மீன் கொடுத்துட்டா பாத்துக்க. எதுக்குதே உங்களுக்கு வீண் சிரமம்? நானே வந்து வாங்கியிருப்போம்ல. ஆமா இவ வீட்டுல சும்மா தானே கிடக்கா. ஒரு வேலை வெட்டி செஞ்சு எடுத்து தந்தா நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. எனக்கு என்ன மக்கா வீண் சிரமம்? நானும் நெத்திலி மீன் தான் வாங்க போனேன் பாத்துக்க. அந்தால சாந்தி கொடுத்து விட்டா. அந்தால கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் பாத்துக்க. இந்த வாங்கிக்க. மீன் நல்ல அளவோல மீன் பாத்துக்க. ஐஸ் இல்லாத மீன். ரொம்ப நன்றி தே. எதுக்கு மக்கா நன்றி எல்லாம் சொல்லிட்டு கிடக்க? அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது சகஜம் தானே. சரி உட்காருங்க தே, காபி போட்டு கொண்டாரு. இவன் ஒருத்தன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டான். வரப்பட்ட போகப்பட்ட எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணிட்டு கிடப்பானோ. காப்பி வேணுமான்ல கேக்க. அவன் என்ன இவங்கிட்ட கேட்கவா செஞ்சா? ஏல தங்கம்மா காப்பி எல்லாம் குடிக்க மாட்டா. ஏய் அப்பா காப்பி குடிக்கீங்களாட்டேன்னு ஒரு வார்த்தை தானே கேட்டான். என்னமோ நான் போட்டு கொண்டுட்டு வா ஒரு சொம்பு நிறையன்னு சொன்ன மாதிரில இவ பேசிட்டு கிடக்கா. என்னமோ காப்பியே நான் குடிக்காத மாதிரியும் இவ வீட்டுல வந்துதான் நான் தினமும் காப்பியை குடிக்க மாதிரியும்ல பேசுதா. நமக்கு தெரியாத ஆட்களுக்கு கூட ஒரு உதவி பண்ணிட்டு போலாம். ஆனா இவளுக்கு எல்லாம் ஒரு உதவியும் பண்ண கூடாது. பண்ணணும்னு கூட நினைக்க கூடாது. என்னன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு கேட்க பாராம அவங்கிட்ட. இல்ல மக்கா நான் காப்பி வீட்டுல குடிச்சிட்டு தான் வந்த பாத்துக்க. பரவாயில்ல தே, உட்காருங்க, காப்பி போட்டு கொண்டாரு. கொஞ்சம் போல கொண்டாரு தே. அவதான் வேண்டான்னு சொல்லுதல்ல. இவன் கேள்வி மேல கேள்விதான் கேட்டு கிடப்பான். இல்ல மக்கா நான் தினமும் ஒரு நேரம் தான் காப்பியை குடிப்பேன் பாத்துக்க. காலையிலேயே காப்பியை போட்டு குடிச்சிட்டேனா இனி நாளைக்கு காலையில தான் குடிப்பேன் பாத்துக்க. நான் அதிகமெல்லாம் காப்பியெல்லாம் குடிக்க மாட்டேன். வயசானதுக்கு அப்புறம் நம்மளும் கொஞ்சம் வாயை கட்டணும் பத்தியா. அப்புறம் கண்ட மேகி தின்னுபிட்டு சுகரு பிரஷர்னு அவதிப்பட முடியுமா? அப்புறம் நீ சொல்ற மாதிரி வேளா வேலைக்கு காப்பி குடிக்கிறதுக்கு பதிலா மாத்திரையை தான் முழுங்கணும். பாரு இவள நம்மள தானே சொல்லுதா. நீங்க சொல்லுதும் சரிதான் தே. இருந்தாலும் ஒரு மடங்கு காப்பி குடிங்களா? வேண்டாமக்கா போ மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம்ல போய் குழம்பு வை. உங்க அம்மைக்கு நேரத்துக்கு சோத்த பஞ்சு கொடுக்கணும் பத்தியா. போமக்கா போ. சரிங்க தே. நல்ல வேளை தப்பிச்சான் இவன் என்கிட்ட இருந்து. மீன் குழம்பு வையின்னு அவ சொன்ன உடனே இருந்து சாப்பிட்டுட்டு போங்க தேன்னு சொல்லாம போனான். நானும் நினைச்ச நேரமெல்லாம் சூடா காப்பியை போட்டு குடிக்கதான் செய்வேன். ஆனா என்ன செய்ய சீனி போடாமலாம் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ரஞ்சிதா சீனி போடாம காப்பியை குடிக்கதான். இதுக்கு முதல்ல நீ வாயை கட்டணும். சுகரு பிரஷர்னு உடம்புல நோயெல்லாம் ஏத்தி வச்சிருக்க. நீ கண்ட மேனிக்கு இப்படி காப்பி எல்லாம் குடிச்சிட்டு கிடந்தா சரியாகுமா? ஏமா மீன் குழம்புக்கு தேங்காய் கொத்தமல்லி மிளகாத்தூள் எல்லாம் வறுத்து தானமா அரைக்கணும்? ஆமல வறுத்து அரை. அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். மக்கா ரொம்ப தீய விட்டு வறுத்துறாத. லேசா பொண்ணு போல வறுத்தா போதும். அப்பதான் குழம்பு நல்ல மணமா இருக்கும் பாத்துக்க. சரிங்க தே. ஏமா காப்பியை குடிச்சிட்டியா? கப் எடுத்துட்டு போட்டா? இந்தால கப் எடுத்துட்டு போ. இவளுக்கு காப்பியையும் போட்டு கொடுக்கணும் கப்பையும் எடுத்துட்டு போகணுமாக்கும். சரியான ஆளுதான். என்ன மக்கா இந்நேரம் உன் தம்பிக்காரன் கிளம்பி இருப்பாம்ல. ஏமா சும்மா அதையே போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காதம்மா. டென்ஷனால ஆகும் உனக்கு. எனக்கு என்னல டென்ஷனு? நான் இப்ப நம்மள சந்தோஷமா இருக்கேன். உன் தம்பிக்காரன்ட்ட போன்ல சொன்ன உடனே அலறி இருப்பான் பத்தியா. சொத்தெல்லாம் விற்க போறேன், வீட்டை விற்க போறேன், அவளை பணத்தை எடுத்து நான் பேங்க்ல போட்டுக்க போறேன், உங்களுக்கு யாருக்கும் ஒரு பங்கு கூட தர மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் பேச்சே இல்ல பத்தியா போன்ல. இந்நேரம் அவன் மாமியா வீட்டுல இருந்து கிளம்பி இருப்பான். எப்படி ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுல வந்து நிப்பான் பாரு. ஏமா அவன் என்னம்மா வேலை விட்டு இல்லாமல கிடக்கான்? நீ சொன்ன உடனே அங்கிருந்து ஓடி வர்றதுக்கு எனக்கு ஒண்ணு தெரியுமால. இந்த பணம் சொத்து பத்து விஷயத்துலலாம் உன் தம்பிக்காரன் என்ன மாதிரியே தான்ல. பணம் ஆசை சொத்து ஆசைலாம் பிடிச்சவன். அதனாலதான் சொன்னேன் மாமியா வீட்டுல இருந்து அவனங்க கிளம்பி வர்றதுக்கு சொத்தெல்லாம் விற்க போறேன், வீடெல்லாம் விற்க போறேன்னு. இப்ப பாரு வந்து நிப்பான் வீட்டு வாசல்ல. சப்பா உங்க 2 பேரையும் ஒரு கணக்குலயும் சேர்க்க முடியாதுமா. சொத்து சொத்து பணம் பணம்னு கிடக்காத. ஏமாக்கா உன் மவ 10ஆம் கிளாஸ் தானே பரிச்சை எழுதிருக்கா? ஆமத்தே பூமாரி 10ஆம் கிளாஸ் தான் பரிச்சை எழுதிருக்கா. ஆமா ரிசல்ட்லாம் வந்தாச்சா? அம்மா உன் மவளுக்கு மார்க் எவ்வளவு மக்கா? தெரியல தே, நான் இன்னும் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்கல. நீ என்னத்துக்குல போன பண்ணி கேட்கணும்? உன் மவளுக்கு அக்கறை இருந்தா எப்ப நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னா என்ன? உன் பொண்டாட்டி இருக்காளா இந்த குந்தாணி, அவ நம்மள பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிருப்பா. ஆச்சி கிட்ட பேசாத, அப்பா கிட்ட பேசாத, சித்தப்பா சித்தி கிட்ட எல்லாம் பேசாத, அவங்க கூட எல்லாம் சேராத, எங்க வீட்டு ஆள் கூட மட்டும் நல்லா சேர்ந்துக்கன்னு பிள்ளைக்கு எப்படி எல்லாம் புத்திமதி சொல்லி கொடுத்துருக்கா பத்தியா. திங்கது செலவு பண்ணது எல்லாம் இங்க, ஆனா பாசத்தை மட்டும் கொட்டுறது அவங்க அக்கா வீட்டுல. இதெல்லாம் ஒரு நியாயமால? உன்
செல்லத்துக்கு இன்னைக்கு மட்டும் தான் அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வழியுது. பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது என்ன மக்கா ஏது பண்ணுதா, சாப்பிட்டியா கொண்டியா படிச்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. பிள்ளை வீட்டுல இருக்காளான்னு கூட கவனிக்க மாட்டா. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம வரும்போதெல்லாம் பிள்ளை எப்படி இருக்கா மக்கா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன்னு ஒரு அக்கறையா கூட ஒரு பேச்சு பேச மாட்டா. இப்ப மாவங்கிட்ட எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா பாரு. இவளுக்கு மக்கா மனசெல்லாம் தேவை, பணம் கெட்டுக்கட்டா பணம் கையில இருந்தா போதுமே இவளுக்கு. நம்ம பேரன் பேத்திக்கிட்ட என்ன விஷயத்த விதைக்கமோ அதுதானே அறுவடை பண்ண முடியும். நீ பிள்ளைகிட்ட பாசமா இருந்தாலும் அந்த பிள்ளை உன்கிட்ட பாசமா இருக்கும். அவங்க அக்கா அக்கா பிள்ளைகிட்ட எல்லாம் பாசமா இருக்குன்னா அவங்க பாசமா இருக்காவோ, அதனாலதான் அந்த பிள்ளையும் பாசமா இருக்கு. இவ பேத்தின்னு ஒரு நேரம் பாசமா இருந்திருப்பாள் அந்த பிள்ளைகிட்ட. எந்த நேரமும் வீட்டுல இருக்கப்பட்ட எல்லார்கிட்டையும் அதிகாரம் தான். உன் அதிகாரம் உன்னோட தான் வச்சுக்கிடணும். பிள்ளைகிட்டலாம் ஒன்னும் காட்ட முடியாது, ஒன்னும் பழிக்கவும் செய்யாது. பூ மாதிரி எப்படியும் நல்ல மார்க் தான் எடுத்திருப்பா. பிள்ளை நல்ல படிப்பா இல்ல. பாவம், இவனை வேற வேலைக்கு அனுப்பாம சோத்த பங்கு குழம்பு வைக்கி பாத்திரத்தை கழுவுன்னு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க விட்டுருக்கா. இவெல்லாம் ஒரு மனுஷியா? நல்ல குத்துகளாட்டம் இருக்கதானே செய்தா. சோத்த பங்கி குழம்பு வச்சா என்னவா இவளுக்கு? உடம்பு வளையணும்ல, குறுக்கு வளைஞ்சு வேலை செய்யணும்ல. அடுத்த வீட்டெல்லாம் வேலை வாங்கியே பழகினவளுக்கு வேலை செய்ய வராதுல்ல. ரெண்டு மக்கமாரையுமே ஒழுங்கா பார்க்கல. பெரியவனை வீட்டு வேலையெல்லாம் வாங்க வச்சுக்கிட்டு சின்னவனை நல்லா படிக்க வச்சு இப்ப நல்ல வேலை பார்க்க வச்சிருக்கா. அவன் நல்லா கை நிறைய சம்பாதிக்காமல அவன்கிட்ட பயந்துகிட்டு அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அவன்கிட்ட நல்லா பேச்சு வாங்கிட்டு கிடக்கா. என்ன சென்மம்மா. சே, வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி சத்தம் கேக்கு. ஏல ஏமா, வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு, யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். அட முட்டா பயல, யாரா இருக்கும்? உன் தம்பியாரா தான் இருக்கும். யாரோன்னு சொல்லிட்டு கிடக்க. அடிச்சு புரண்டு ஓடியே வந்திருப்பாங்களா? அதான் நான் ஏற்கனவே சொன்னோம்ல 10 நிமிஷத்துல எங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாம்னு. அவன் தான் வந்திருப்பான். வா போவோம். ஏமா ஏமா, நீ ரெஸ்ட் எடுமா. போல ரெஸ்ட் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது. ஒரே போடல மாமியா வீட்ல இருந்து நீ கிளம்பி வந்துட்டியல. வா வா, இன்னைக்கு உன் குடும்பி என் கையில தான். ஓட்டமா ஓடி வந்திருப்பா உங்களுக்கு. என் அம்மாவனை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன மாதிரியே தானே அவனும். ஆமா, அம்மா சொன்ன மாதிரியே வந்துட்டானே. என்ன யாத்தடி இது? என்ன என்ன நடக்குது இங்க? ஏக்கா, மாமியாருக்கு மூஞ்சிய பாத்தியலா? ஆமா மீனா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மாமனார பார்த்த உடனே அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டாவோ. மாமா வேற ஏற்கனவே கோவமா இருக்காரு. இன்னைக்கு தாறு மாறு தக்காளி சோறு தான். இந்த மனுஷன் இங்க எனக்கு வந்தாரு. ஆமா, யாரு கேட்டுட்டு இந்த மனுஷன் எங்க வீட்டுக்குள்ள வந்தாரு? என்னம்மா பேசாம நின்னுட்டு இருக்க? நாங்க வீட்டுக்கு வரணும்னு தானே போன்ல அவ்வளவு பேச்சு பேசுனேன். இப்ப கண்ணு முன்னாடி வந்து நிக்கேன், வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கியம்மா. எப்படி அவ பேசுவா? இந்த மனுஷன் யார கேட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு, எதுக்கு இந்த பக்கம் வந்தாருன்னு உங்க அம்மா யோசிச்சுக்கிட்டே நிக்காமக்கா. இப்பா உட்காருங்கப்பா. உட்காருடா, இந்த கூறுகிட்டவன் வேற. இப்பதான் மீனா நம்ம வீடே வீடு மாதிரி அம்சமா இருக்கு. ஆமாக்கா. என்ன அருணாச்சலனே, நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கேன் தங்கம்மா. நீ எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேனே. உன்னை இந்த வீட்ல நான் பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கலனே. என்னமா செய்ய, நேரங்காலம் வரும்போது யாரு எங்க இருக்கணுமோ அங்க இருந்துதானே ஆகணும். எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு, எல்லாம் படைச்சவன் கையில இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கனே உன்னை பார்த்ததுல. இல்ல கூறுகிட்டவனே, என்ன காரியம்ல பண்ணி வச்சிருக்க? நான் உன்னதான ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீ என்னடா? என்ன என்னங்க சத்தம்? உன்னை மட்டும் தானடா வர சொன்னேன். இவளெல்லாம் யாரு கூட்டிட்டு வர சொன்னான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியாடி. இங்க பாரு, உன் திமிர்த்தனம் இன்னும் அடங்கலையா உனக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி. உன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் இங்க வரணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இது எங்க அம்மா வீடு. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். யாருக்கிட்டையும் அனுமதி கேட்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. நீ பண்ண பிரச்சனையினால இவெல்லாம் ஒரு மனுஷியான்னு சொல்லிக்கிட்டு தான்டி நான் நிம்மதியா இருக்கணும்னு தான் இந்த வீட்டை விட்டே நான் வெளியே போனேன். நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பிள்ளைகளையாவது அவன் நல்லபடியா பாக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு தானே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போனேன். ஆனா நீ என்னடா இன்னும் பண ஆசை பிடிச்ச பியாய் மாதிரி தானே நீ இன்னும் இருக்கா? ஏங்க ஏங்கடாவா? எடி, உன் நடிப்பெல்லாம் உன் பெரிய மவன்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிடாத. உடம்பு சரியில்லாம இருந்த எங்க அம்மைக்கு ஒரு மடக்கு தண்ணி எடுத்து கொடுத்தியாட்டி. பக்கத்துல இருந்த மாத்திரை மருந்தாவது எடுத்து எங்க அம்மைக்கு நீ கொடுத்துருப்பியாட்டி. இந்த வீட்டை எப்படியாவது எழுதி வாங்கிடலாம்னு எங்க அம்மையை என்னான்னு ஏமாத்துன. கடைசியில அவங்க வீட்டை உன் பேர்ல எழுதி கொடுக்கலன்னு அவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காம வச்சிருந்தேட்டி.
என் மேலயும் அதே கோபத்துல தானே டீ இருந்த. உனக்கு எப்பவுமே மக்கா மனுஷன் எல்லாம் அவசியம் இல்ல டீ. உனக்கு பணம் மட்டும் இருந்தா போதும். ஆமா, நீ போனல என்ன சொன்ன? வீட்டை விற்க போறியா? இங்க பாரு, இது இன்னும் எங்க அம்மா பேர்ல தான் இந்த வீடு இன்னும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. இந்த வீடு என் மவன் மருமவா பேரம் பேச்சுகளுக்கு மட்டும்தான், உனக்கு கூட இல்ல. இந்த வீட்டுல இருக்குதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தா இருக்கலாம், இல்லனா பொட்டி படுக்கையில கட்டிக்கிட்டு இப்பமே வெளியே போலாம் டீ. இந்த வீட்டுல உங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போகலாம்னு அப்பா சொல்லுதாருமா. இல்லம்மா, அப்பா சொன்னது உனக்கு புரியலைன்னு சொன்னேன்ல, அதான் புரியுறபடி உனக்கு தெளிவா சொன்னேன். ஆமா ஆமா, என் மேல தானே நீ நிறைய பாசம் வச்சிருக்க, அது எனக்கு தெரியாமலா இருக்க போது. உனக்கு யாருமே ஒத்துமையா நிம்மதியா இருந்துடக்கூடாது, அப்படித்தானே டீ? மருமக்க மாற 2 பேருக்குள்ளேயும் சண்டையை முட்டி விட்டுக்கிட்டு நீ நின்று வேடிக்கை பார்க்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தியோ? இப்ப பார்த்தேல டீ, மருமக்க மாறுதான் 2 பேரும் ஒத்துமையா இருக்காவோ. ஏப்பா, உங்க வீடுன்னு வந்தீங்களா? பேசாம இருக்கதா இருந்தா இருங்க, சும்மா இப்படி அம்மாவை போட்டு ஏசிக்கிட்டு இருக்காதீங்க. பால, நீ இன்னும் உங்க அம்மைக்கு தொண்டு ஊழியம் தானே பாத்துக்கிட்டு இருக்க, அடுப்படி வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்கு, அவளை நல்லபடியா படிக்க வைக்கணுமே, 4 பைசா சம்பாதிக்கணுமே, சேர்த்து வைக்கணுமேனு உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கால? அந்த பொறுப்பெல்லாம் வந்துட்டுனா அப்புறம் நீ பொண்டாட்டி பிள்ளைகள்னு போயிருவில்ல. அதுக்குதான் உங்க அம்மா உனக்கு மூளைய மழுங்கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. ஏப்பா, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க தான் அம்மாவை பாத்துக்கிடாம விட்டு போயிட்டீங்க. அம்மாவை நான் தான் இப்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி பிள்ளைகளை யாரெல்லாம் பாத்துக்கிட்டுவா? உங்க அம்மைக்கு இப்ப என்னெல்லாம் குறைச்சலு? நல்ல குத்துக்கல்லாட்டம் தானே இருக்கா? உடம்பு சரியில்லை, சுகரு, பிபி, ரத்த கொதிப்புன்னு உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கால. ஆமாட்டி, நீ ஏமாத்திக்கிட்டு தான் இருக்க. என்னையும் அப்படித்தானே ஏமாத்துன. எங்க அம்மாவோட கடைசி காலத்துல உடம்பு சரியில்லை, அவங்கள பாத்துக்கிடணும் டீ, சுடு தண்ணியாவது வச்சு கொடு, கொஞ்சம் கஞ்சியாவது வச்சு கொடுன்னு கேட்டதுக்கு அப்படியே எனக்கு தலையை சுத்துது, மயக்கம் வருது, காய்ச்சல் அடிக்கன்னு என்ன ஆகான்னு நடிப்பு நடிச்ச. இப்பமா அதே நடிப்பதான உன் மவன்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்க. அவன் குடும்பம் பிள்ளைன்னு இருந்துடக்கூடாது, உனக்கு அடிமையா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தானே இப்படி நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த மனுஷன் இந்த பேச்சு பேசுறாரு, அதுவும் என் மருமகள முன்னாடி. அவளோ நம்மள பத்தி என்ன நினைப்பாளுவா? இந்த மனுஷனால என் மரியாதையே போகுது. சும்மையே இந்த கிராப் மண்டையும் அந்த குந்தானியை என்ன மதிக்கவே மாட்டாளுவோ கொஞ்ச நாளா. இனிமேல சுத்தமா மதிக்க மாட்டாளுவோ போலுக்க. ரஞ்சிதம் விட்டத்தை பார்த்து புலம்பிட்டு கிடக்கா. புலம்புடி புலம்பு, என்ன ஆட்டம் போட்ட ஆட்டம். உன் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிறதுக்கு அந்த அண்ணன் வந்திருக்காரு. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை தான் என்ன. என்னவோ நான் காப்பி குடிக்கிறதுக்குனே உன் வீட்டுக்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. இனிமேல் பச்சை தண்ணி கூட உன்னால இந்த வீட்டுல நிம்மதியா குடிக்க முடியாதுட்டியோ. என்னமாக்கா 2 பேரும் இங்கே நின்னுக்கிட்டு இருக்கியோ? வீட்டுக்குள்ள போங்க. சரிங்க மாமா. அடி பாவிகளா, 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்குள்ள வராவல. மக்கா, சொல்லுங்கப்பா. மக்கா, பீரோல இந்த வீட்டு பத்திரம், அப்புறம் நம்ம தோப்பு பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் முதல்ல எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. என்னது, வீட்டு பத்திரம், தோப்பு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லுறாரு? அப்படின்னா எல்லாத்தையும் வித்து ரூபாய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மள தேர்வுல நிக்க விட போறாரா? போச்சு போ, என் வாயாலேயே நானே கேட்டேன். இந்த பயலடா போடு பண்ணி மாமியா வீட்டுல இருந்து வாழன்னு கூப்பிடாம இருந்திருந்தோம்னா இப்ப இந்த மனுஷனையும் கூப்பிடாம வந்திருப்பானே. என்ன செய்ய? இந்த மனுஷங்கிட்ட பயந்த மாதிரியே காட்டிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் முகத்தை அப்படியே வீரப்பாவே வச்சுக்கிடுவோம். சின்ன பொண்ணே, டாடா, பத்திரமா போயிட்டு வாங்க. டாடா, சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு குடும்பத்தோட ஆட்டோல போறா? டாடா. என்ன நடக்குங்க ஏக்கா? என்னக்கீதா? என்ன காட்சி? சின்ன பொண்ணு மகனுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையோ, எல்லாரும் ஆட்டோல போறாவோ? வாய மூடு, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கா உடம்பு கிடம்பு சரியில்லைன்னு? அவங்க எல்லாரும் ஒரு நல்ல விசேஷத்துக்கு போயிட்டு இருக்காவோ? என்னது, நல்ல விசேஷத்துக்கு போயிட்டு இருக்காவளா? ஆமா, திருச்செந்தூர்ல போய் பிள்ளைக்கு முடி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவல்ல, அதுக்குதான் போயிட்டு இருக்காவோ.
ஐயோ திருச்செந்தூருக்கா? ஆமா. சின்ன பொண்ணே, ஏ சின்ன பொண்ணே, ஆட்டோ ஆட்டோக்காரனே வண்டி நிறுத்துங்க. இவா ஒருத்தி, ஏ கீதா, ஏக்கா ஏக்கா வண்டி நிறுத்த சொல்லுங்கக்கா. ஏக்கா கையில போன் வச்சிருக்கேனக்கா, சின்ன பொண்ணுக்கு உடனே போன் பண்ணி வண்டி நிறுத்த சொல்லுங்கக்கா. வாய முடிவுல வந்ததுல இருந்து உடம்பு தெரியலையா வண்டியை நிறுத்து, என்னென்னலாமோ பேசிட்டேடக்கா. ஏக்கா என்னென்னலாமோ பேசலக்கா, நீங்க தாங்க புரியாம பேசுறீங்க. சின்ன பொண்ணு மவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு திருச்செந்தூருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல, என்னையும் விட்டு போட்டு போயிட்டாவக்கா. சொல்ல போனா உங்களை தான விட்டு போட்டு போயிருக்கா. சீக்கிரமா போன பண்ணி வண்டி நிறுத்த சொல்லுங்கக்கா. 10 நிமிஷத்துல நம்ம ரெடி ஆகி அவங்க கூடயே போயிரலாம். அப்புறம் அப்புறம் என்னக்கா, பஸ்ல ஏறி நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இங்க பார்க்கிதா, சும்மா சத்தம் போட்டு நடக்காத. அவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போயிருக்காவோ. என்னது, அவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போறாங்களா? போன வாரம் தானே சின்ன பொண்ணு சொன்னா நம்ம தெருல இருக்கப்பட்டவே எல்லாரையும் வேனை பிடிச்சு கூட்டிட்டு போவானே. ஆமா, அவ சொன்னாதான். அது போன வாரம், இது இந்த வாரம்ல. எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு அவளுக்கு செலவுக்கு கையில பணம் இல்ல, அதனால அவங்க குடும்பத்துல மட்டும் போயிட்டு வராவோ. ஏக்கா இதெல்லாம் ஒரு நியாயமாக்கா? நானே திருச்செந்தூருக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்லக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் கனவுல போய் மண்ணள்ளி போட்டுட்டாளக்கா சின்ன பொண்ணு. மண்ணள்ளி போட்டுட்டாளா? உனக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னா நீ போக வேண்டியதானே? ஏன் சின்ன பொண்ணு கூட போய் சாமி கும்பிட்டா உனக்கு சாமி கும்பிட்ட மாதிரி இருக்குமோ? இல்லக்கா, சின்ன பொண்ணு அவன் மவனுக்கு முடி எடுத்து காது குத்த போறேன்னு சொன்னால, நம்மளும் பிள்ளைக்கு அத்தைங்கிற முறையில நம்மளும் கூட மாட சந்தோஷமா போயிட்டு எடுத்து வரலாமே, போய் சாமி கும்பிட்டு வரலாமேன்னு நினைச்சேன். உனக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேனா இப்ப கூட போக வேண்டியதுனே. அவங்க ஆட்டோல நார்வல் தான் போயிருக்காவோ, நார்வல்ல இருந்து வேற பஸ் பிடிச்சு தானே போவாங்க. அப்படியே அவங்க பஸ் பிடிச்சு போயிட்டா கூட நீ அடுத்த பஸ்ல போக வேண்டியதுனே. அது அது எப்படிக்கா? ஏன் பஸ்ல டிக்கெட் வாங்குறதுக்கு ரூபா செலவழிச்சு போகணுமோ? சின்ன பொண்ணு கூட போயிட்டா அவ டிக்கெட் எடுப்பா, வாசியில போயிடலாம்னு பார்த்தேன். அப்படிதானே? இப்படி எல்லாம் பழிய போடாதீக்கா. நான் பழியையும் போடல, ஒண்ணும் போடல. நீ நினைச்சதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். முன்னாடிதான் தெரு பூரா கூப்பிட்டோம், ஊர் பூரா கூப்பிட்டோம்னு எல்லாம் செலவு பண்ணிட்டு கிடந்தாவோ. ஆனா இந்த காலத்துல அப்படியா? இப்ப விற்கப்பட்ட விலைவாசிக்கு வீட்டுல இருக்கப்பட்டவங்களை கூட்டிட்டு போறதே கஷ்டம். அவங்க மாமியார் தான் சொன்னாவளா நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் அப்படின்னு. அதனாலதான் அவங்க குடும்பத்தோட போயிருக்காவோ. முன்னாடி மாதிரியே எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்க முடியுமா கீதா? நம்மளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும்ல. ஆமாக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே தானே இருக்கணும். நீங்களும் அப்படித்தானே இப்ப மாறிட்டியா? உங்க மவளை பொண்ணு பார்க்கறதுக்கு உங்க மைனிகாரி வந்திருக்காவோ, வந்து பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பூவெல்லாம் வச்சுட்டு போயிருக்காவோ. அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்ட எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாக்கா? இங்க பாருக்கிதா, எதுக்கு எதையோ முடிச்சு போடாத. எங்க மைனி சும்மா தான் வீட்டுக்கு வந்திருக்காவோன்னு நினைச்சோம். இப்படி பூ வச்சுட்டு போவாங்க, பேசி முடிச்சுட்டு போவாங்கலாம் நாங்க கனவுல கூட நினைக்கல. சரிக்கா விடுங்க, பேசி முடிச்சு பிள்ளைக்கு பூ வச்சுட்டு போயிருக்காவோ. அதுக்கே நீங்க எங்களை கூப்பிடல. இனி நிச்சயம்லாம் தாலிக்கு பொண்ணு இருக்கெல்லாம் எங்களை கூப்பிடுவேனா என்னவோ சொல்ல முடியாது கீதா. எல்லாம் நம்ம கையிலே இருக்கு. கல்யாணத்தை கூட வீட்டோட வச்சாலும் வச்சுக்கிடுவோம். சரிக்கா சரிக்கா, என்ன உங்க சௌரியம் தானே. ஆமா ஆமா, இவா ஒருத்தி எதுக்கு எதையோ சேர்த்து பேச பாறான். எங்க மைனி பொண்ணு பார்க்க வந்திருக்காவோ, பூ வைக்க வந்திருக்காவோன்னு எனக்கே தெரியாது. இவகிட்ட நான் சொல்லலையாம்ல. இவா மட்டும் அவ வீட்டுல நடக்கப்பட்ட காரியம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு தானே செய்தா. இப்ப தங்க வைக்கப்பட்ட விலையில போன வாரம் அவன் மாப்பிள்ள 1 பவுன்ல செயின் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாளா? அவங்க மாமியார் தான் என்கிட்ட வந்து சொன்னாவோ, இப்படியா மருமகளுக்கு என் மகன் செயின் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு. இவன் நம்ம கிட்ட மூச்சு விட்டாளா? அதெல்லாம் சொல்ல மாட்டா. ஆனா நம்ம வீட்டு விஷயம் தான் மட்டும் அதை சொல்லலையா இதை சொல்லலையான்னு அடுக்குவா வரிசையா. என்ன செய்யம்மா, சே. இவளை பத்தி இங்க நின்று நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு ஓடாது. ஜோசியக்காரர் வேற இன்னொரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. வந்த உடனே அவர்கிட்ட விசாரிச்சு ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுதேன்னு எங்க மைனி வேற சொன்னாவோ. போனை வேற வீட்டுல சார்ஜ் போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம வேற இங்க நின்று இவகிட்ட நின்று பாடு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிளம்புவோம். கடவுளே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம என் அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். பாரு, ஒரு வார்த்தை நம்ம சொல்லலைன்னு கேட்டோம். அதுக்கு மூஞ்சிக்கு நேர பதில சொல்லாம அங்க மரத்துக்கிட்ட போய் நின்னுகிட்டு இவ்வளவு நேரமா தன்னால புலம்பிக்கிட்டு போறாவோ. என்னத்துக்கு இதெல்லாம்? சின்ன பொண்ணு நம்ம தெருக்காரடி எல்லாரையும் கூட்டிட்டு போலாம்னு தான் சொன்னா. ஆனா அந்த மரகதக்கா தான் யாரையும் கூட்டிட்டு போவாத அப்படின்னு சொல்லியிருப்பாவோ. ஏன்னா நம்ம தெருக்காரடி யார்கிட்டயுமே சொல்லாம கொள்ளாம பிள்ளைக்கு பேசி முடிச்சுட்டாவுல்ல. அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ல. அதுக்கு சின்ன பொண்ணுகிட்ட இப்படி சொல்லியிருப்பாவோ உங்களுக்கு, நீ யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம், ஒத்தையில நீ குடும்பத்தோட போயிட்டு வான்னு. மரகதக்காவும் சரியான ஆளுதான். அவங்க கூட்டுக்கு ஆள் சேப்பாவுல்ல. யாரை என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அழகா திருச்செந்தூருக்கு வாசியில போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, கடவுள் நம்மளை என்னைக்கு கூப்பிடுதாரோ அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டா போச்சு. அங்க போறது பாத்திமாக்கா தானே? பாத்திமாக்கா, ஏக்கா ஏக்கா நில்லுங்க. ஹேப்பி பக்ரீத். ஏக்கா எங்க வீட்டுக்கு தானே என்ன போய் கூப்பிட போறியா?
அவங்க அவங்களுக்கு அளந்தபடி அன்னைக்கு கிடைச்சுதான் தீரும். அன்னைக்கு பக்ரீத்து, ஹாப்பி பக்ரீத்து. பாத்திமாக்கா இருங்க வாரேன். மனசுல வஞ்சகம் இல்லாம வாழ்ந்தாலே நல்லபடியா வாழலாம். சரி மக்களே, போயிட்டு வரேன். ஹாப்பி பக்ரீத்து. பாத்திமாக்கா எங்க வீட்டுக்கு தான் போறாவோ. என்ன சைடு